சந்திரன் ஆன்மா, மொத்தம் 8 பொருள். இந்த 8லும் அவன் கலந்து நிற்கிறான். இந்த 8ல மட்டுமா நிற்கிறான்? இல்ல, பெண்ணோடு கலந்து இருக்கிறான், ஆணோடு கலந்து இருக்கிறான், உன்னோடு கலந்து இருக்கிறான், என்னோடு கலந்து இருக்கிறான். இப்படி காணுகிற உலக பொருள் என்னெல்லாம் உண்டோ அத்தனை பொருள் அவன் கலந்து நிற்கிறான். எப்படி உழவன் தெய்வம், இந்த மண்ணு தாண்டா சோறு போடுது, இந்த மண்ணு தான் எல்லாத்துக்கும். நீங்க கோயில்ல போனோம்னா முதல்ல வாசப்படி தானே தொட்டு கும்பிட்டு உள்ள போறோம். அந்த வாசப்படியில் இருக்கிறது தான் அவர் தான் அங்கேயும் இருக்கிறார். அப்ப நிலம் அப்படிங்கிற வகையில் அது இறைவன் அப்படிங்கிற உணர்வுல தான் விழுந்து வணங்குறோம். சரி, அங்க இருக்கிற தீர்த்தம் என்ன ஆகுது? வணக்கத்துக்குரியது. தொட்டுக்கிட்டோம், கும்பிட்டுக்கிட்டோம், தெளிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? நீர் அங்க காட்டுகிற தீபாராதனை, நெருப்பு தொட்டு கண்ணு ஒத்திக்கிறோமா இல்லையா? கேட்கிறோம். ஆக இவை அப்ப பெருமான் எப்படி இருக்கிறாரு? நிலமாய், நீராய், நெருப்பாய், காற்றாய், இப்படி எல்லாமா இருக்கிறாரு. மண்ணாகி, விண்ணாகி, மலையுமாகி, வைரமுமாய், மாணிக்கம் தானேயாய் நிற்கிறான். அப்ப எல்லா பொருளிலும் அவனுடைய கலப்பு இருக்கிறது. அந்த கலப்பு அவன் இறங்கி வந்த கோலம். உண்மையிலேயே அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பொருள் எதுவுமே அவன் இல்லை. ஆனா நமக்கு அருள் செய்யணுங்கிறதுக்காக நில